ஹோண்டா சிட்டி 5Gயோட டிரைவ் கொண்டோம். இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் பார்த்துருப்போம். இப்போ டிரைவ் டைனமிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ பேசிக்கலி இந்த இன்ஜின் பார்க்கும்போது ஒரு 1.5 லிட்டருக்கான ஐவிடெக் இன்ஜின் இது. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 119 bhp அண்ட் ஒரு 145 Nm டார்க். இந்த 1.5 லிட்டர் ஐவிடெக் வந்து ஹோண்டாவில் பார்க்குற இன்ஜின் அது. ஸோ நமக்கு இப்போ டிரைவ் கிடைக்கிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் இது. 1.5 லிட்டர் ஐவிடெக் மேட்டோட 6 ஸ்பீட் மேனுவல் ZX ஆல் தி வே டாப் ட்ரிம் இது. ஸோ டாப் ட்ரிம்னு வரும்போது நமக்கு இந்த ஹோண்டா சென்சிங் ADASக்கான ஃபீச்சர்ஸ் உள்ள வரும். லேன் வாட்ச் கேமரா, இந்த சன்ரூஃப், ஃப்ரண்ட்டில் நமக்கு அந்த LED செட்டப், இந்த கார்பன் ஃபைபர் பம்பர் எல்லாருமே வந்துடும் டோட்டலி. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் டிசைனுக்கான வீடியோ பார்த்துருப்போம். ஸோ இது வந்து டோட்டலி லோடட். நம்ம பெட்ரோல் வெஹிக்கிள்லே ஒரு டாப் ட்ரிம்னா அது இந்த வெஹிக்கிள் தான். இப்போ டிரைவ் பார்க்கும்போது இந்த கியர் ஸ்விட்சிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லிக்காக டிஃபைண்டாக விழுது. நல்லா ஷார்ட் த்ரோஸ் மாதிரி தான் இருக்குது, பட் வந்து கரெக்டாக டிஃபைண்டாக விழுது. ஸோ இது நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் பார்க்கும்போது ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் இந்த மிட் சைஸ் செடானில் நமக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் மோஸ்ட்லி தெரியாது. நீங்கள் சீட்டை எவ்வளோ க்ளோஸர் வச்சாலும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அது வந்து நம்ம அந்த நம்பர் போர்டை பார்த்து டிஃபைன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது கேல்குலேஷன் பண்ணி நம்ம நிறுத்துற மாதிரி இருக்கும். ஸோ மிட் சைஸ் செடான் வந்து ஒரு கம்ஃபர்ட் மோடில் தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த டோட்டலி இந்த எஸ்யூவியில் தெரியுற மாதிரி தெரியாது உங்களுக்கு. மற்றபடி இந்த இப்போ ஹால்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ஒரு சாஃப்டாக தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ரொம்ப ரஷ் பண்ணால் தான் இந்த ரம்பிள் கேட்குது. ஸோ தேர்ட் கியரில் இந்த 51 வரைக்குமே நான் டச் பண்ணேன். ஸோ இப்போ டிரைவ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லோ அண்ட் மிட் ஸ்பீட்ஸில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த மைலேஜ் பற்றி பேசும்போது 40 லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல் மைலேஜ் வந்து 17.8 km/L கோட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரேஞ்ச் அண்ட் ஃபியூவல் இந்த டாகலுக்கு வந்துட்டேன். ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுல 7.3 km/L காட்டுது. ஸோ நீங்கள் நல்ல ஒரு டிஃபெண்டாக க்ரூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 14 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஆவரேஜ் பண்ணி கொண்டு வரலாம். ஏன்னா இந்த வெஹிக்கிளோட வெயிட் ஃபேக்டர் இருக்குது அண்ட் ஒரே பேட்டர்னில் வந்து நீங்கள் டிரைவ் பண்ணணும். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் டு எம்டியில் வந்து நமக்கு 196 km காட்டுது. ஸோ லெஃப்ட் டாகல் ஃபுல்லாகவே நமக்கு வந்து மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வந்து பார்க்குறதுக்காக வச்சுக்கலாம். ரைட் டாகல் வந்து ஃபுல்லாக ADASக்காக. ஸோ இப்போ இந்த ADAS உள்ளே வரும்போது நமக்கு இந்த ஹோண்டா சென்சிங் ADAS வந்து நல்லா பர்ஃபெக்ட்லி ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வீடியோஸ்லையும் பார்த்தேன், ரிவ்யூஸ்லையும் படித்தேன். ஸோ நமக்கு இதில் பேசிக்காக அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லீடிங் வெஹிக்கிள் டிபார்ச்சர் நோட்டிஃபிகேஷன், லேன் வாட்ச் கேமரா, லேன் டிபார்ச்சர் வார்னிங், ஹை பீம் அசிஸ்ட், இந்த மாதிரி கேமரா பேஸ்ட் ஃபங்க்ஷனில் நமக்கு ஒரு செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடார் கிடையாது. ஸோ அது நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ டேஷில் ஒரு கேமரா இருக்கும். அது வந்து இந்த ஸ்பீட்ஸ்லாம் சென்ஸ் பண்ணி உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆக போகுது. ஸோ பேசிக் சேஃப்டின்னு பார்க்கும்போது 6 airbags, ABS, EBD, ESC, traction control, hill start assist, rear camera, seat belts with reminders, ISOFIX child seat mount, rear sensors எல்லாமே வருது. இப்போ இந்த சாஃப்டாக க்ரூஸ் பண்ணும்போது பாருங்களேன், இப்போ இந்த சாஃப்டாக இந்த சவுண்டே வரல. ஸோ இதுவே நான் செகண்ட் இயர் போட்டு ஒரு 30-14 ப்ரெஸ் பண்ணும்போது தான் ஓக்கல் ஆகுது. ஸோ நம்ம க்ரூஸிங்கை வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணி கொண்டு வந்துட்டா மைலேஜுமே அழகாக வந்துடும். இப்போ வந்து நான் அவுட் ஆஃப் கியரில் இருக்கேன். ஸோ தேர்ட் கியரில் போட்டு நான் 10லேருந்து கொண்டு வரும்போது அதுவுமே சாஃப்டாக தான் ஏறி போகுது. பெருசாக அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த ரஷ் தள்ளவே இல்லை. சீட்ஸுமே நல்லா ஹக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ரோ கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பஸ்ஸில் உட்காந்து பார்க்கணும். இதில் எப்படி யூட்டர்ன் பார்ப்போம். ஸோ யூட்டர்ன் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா கிளைம்டு யூட்டர்ன் ரேடியஸ் இந்த 4.5 மீட்டர் லென்த் வெஹிக்கிள் வந்து ஒரு 5.3 மீட்டர்ஸில் வந்து கட் அடிக்கும்னு போட்டிருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதை இப்போ ஒரு ஷார்ட் யூட்டர்ன் தான். ஒரு 1.5 லேன்குள்ளே உள்ள திருப்பிட்டேன். ஸோ கிளச் பைட் பார்க்கும்போது ஒரு சாஃப்ட்வேர் தான். ஒரு பெட்ரோல் கிளச் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சாஃப்ட்வேர் தான் இருக்குது. ஸோ பிரேக் பைட்மே பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்ட் தான். ஸோ நான் கால்குலேட் பண்ணுற இடத்துல நிற்கிது. ஃப்ரண்ட்டில் வென்டிலேட் டிஸ்க் வருது, பேக்கில் வந்து ட்ரம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த சஸ்பென்ஷன் பற்றி பேசும்போது ஒரு சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் தான். பட் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இல்லை, ஒரு மாடரேட் லெவல்னு சொல்லலாம்.
ஸோ அப்படி கொடுத்தா தான் இந்த செடான் வந்து லாங் போகும்போது நல்லா வந்து இந்த பிளான் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மோட்டிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் சொல்கிறது கரெக்டாக உங்களுக்கு ரிலேட் ஆகும். ஸோ அடிஷ்னல் நமக்கு டாப் டர்மில் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வருது. ஸோ இன்டீரியர் டோன் பாருங்களேன், உங்களுக்கு வந்து இந்த ஐவரி ஆர் பீச் டோன் தெரியும். ஸோ இது நல்லா ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. ஆட்டோ டிமிங் ஐஆர்எம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இதில் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக் டு திஸ் டாப் ட்ரிம். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வருது. ஏஷியன் அண்ட் கேப்ல பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் 5 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்குது. சன்ரூஃப், எலக்ட்ரிக் சன்ரூஃப் கிடைக்குது. நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அந்த கார்னிஷ் பார்த்துருப்போம். இதில் நம்ம க்ரோம் கார்னிஷ்னு சொல்லிட்டு ஒரு பேக் இருக்குது ஆக்சசரியில். ஸோ அது போட்டு நீங்கள் க்ரோம் லுக் வேணும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதை 4 ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் 4 ட்வீட்டர்ஸ் வருது. ஸோ ஆஸ் அ பேக்கேஜாக பார்க்கும்போது இந்த ZX மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா க்ளோசர் டு 19 lakhs வந்துடும் ஆன் ரோட் நான் சொல்கிறது. இதுவே நீங்கள் ZX CVT போகிறீங்கன்னா 20.2 lakhs கிட்ட வந்துடும். நான் டோட்டல் ப்ரைஸ் உங்களுக்கு கோட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ இந்த ட்ரிம்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். இந்த அபெக்ஸ் சீரிஸோட ப்ரைஸுமே மாறும். ஸோ ஹோண்டா சிட்டி பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பர் ட்ரிவன் கார் தான். ஸோ இப்போ டிரைவர் வந்து க்ரூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாம் வந்து பின்னாடி உட்காந்து மீட்டிங்ஸ் அதாவது கால்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த மோட்டிவில் கொண்டு வந்த வெஹிக்கிள். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் வந்து பின்னாடி உள்ள சூப்பராக இருக்குது. டிரைவ் கம்ஃபர்ட்டுமே நல்லா இருக்குது. சப்போஸ் நீங்கள் டிரைவிங் ஆசைப்பட்டால் கூட நீங்கள் தாராளமாக சிட்டிக்கு வரலாம். ஸோ டிரைவிங் இந்த ஜெர்மன் பிரதர்ஸ் ஸ்லாவியா பர்ச்சஸ் ஸோ அந்த அளவுக்கு அடித்து ஓட்டுற மாதிரி 1.5 லிட்டர் TSI அந்த அளவுக்கு ஒரு கம்பேரிசன் வைக்கல. ஸோ இது வந்து ஒரு நார்மல் க்ரூசிங், நார்மலாக ஒரு மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இன்ஜினை சூஸ் பண்ணி வரலாம். ஸோ ஏன்னா ஐவிடெக் வந்து ஒரு ப்ரூவன் இன்ஜின், டர்போ கிடையாது. இதனால் அந்த வீடெக் கிக்கின் ஆகி வர பவரே வந்து தனியாக இருக்கும். அது வந்து ஹைவேல தான் காட்ட முடியும். ஸோ லேன் வாட்ச் கேமரா பார்த்துலாம். ஸோ லேன் வாட்ச் பார்த்தீங்கன்னா சரியான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ லேன் கீப் அசஸ் ஆன் பண்ணி பார்க்குறேன். ஸோ லேன் கீப் அசஸ் ஆன் பண்ணலாம். பட் வந்து இந்த ரோடில் வந்து லேன் மார்க்கிங் பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் டஃப் தான், கொஞ்சம் டிவைட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பர்ஃபெக்டாக எந்த ரோட்டில் உங்களுக்கு 3 லைன் மார்க்கிங் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த லைன் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அந்த லைனில் இப்போ ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் ஃபுல் சிட்டி டிராஃபிக்கில் தான் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த லேன் வாட்ச் கேமரா மட்டும்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் பேசிக் சேஃப்டி மற்றபடி உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஹைவே ஒரு சிட்டி ப்ளஸ் ஹைவே அந்த கணக்கில் ஓட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா அடாஸ் ஃபீச்சர்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அடிஷ்னலி இந்த டிரைவர் டிஸ்பிளேல ஒரு டச் இருக்குது. ஸோ இலுமினேஷன், ஸோ இந்த பிரைட்னஸை வந்து குறைச்சி ஏற்றுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஆல்டர் பண்ணி ஓட்டிக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த ஹோண்டா சிட்டி டிரைவ் வந்து ஒரு ப்ரோ சைடில் தான் தெரியுது. பட் வேர்டிக் வந்து நான் ஒரு சிட்டி டிரைவை வந்து ஒரு மோட்டிவில் வச்சு தான் சொல்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி டிரைவருக்கு சூட்டபிளாக தான் இருக்கும். எனக்கு இந்த பெயின்லாம் வரல, இந்த சாஃப்ட் டச்சஸ் மாதிரி தான் இருக்குது. இந்த கிளச், இந்த கியர்லாம் நல்லா ஸ்லிக்காக டிஃபரெண்டாக தான் விழுது. ஸோ இப்போ இந்த மேனுவலாக சிவிடியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ சிவிடி நீங்கள் பர்சனல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். சிவிடியில் கொஞ்சம் அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்கும். பட் அந்த ஹோண்டா வந்து ரெனோன் ஃபார் த சிவிடின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்ற போது அந்த ஸ்விட்சிங் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு டிசிடி மாதிரி தான் வரும். பட் வந்து ஒரு ஸ்டெப் கியரோட மூவ்மெண்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக டிராஃபிக் சீட்டு தான் ஓட்ட போகிறேன், லெக் பெயின்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ZX CVT வந்து ஆஃப் பண்ணி போகலாம். CVTயுமே ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும். மைலேஜ் வந்து ஆக்சுவலி இவங்க கோட் பண்ணது 18.4 kmpl கிட்ட கோட் பண்ணியிருக்காங்க CVTயில். பட் மேனுவல் தான் அதிகமாக வரும். சிட்டி 5Gயோட டிரைவ் வந்து எனக்கு பாசிட்டிவ் தான் தெரியுது. நீங்கள் பர்சனலி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். எல்லா ஃபேக்டர்ஸும் மீட் ஆச்சுன்னா, அந்த எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸில் மீட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக சிட்டி ஆஃப் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் ஹைப்ரிட் வேரியன்ஸுமே இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஹைப்ரிட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 27 kmpl கிட்ட கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூசேஜுக்கு மீட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஹைப்ரிடுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் ரிவ்யூ பண்ணணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, see you. Bye.